வெல்கம் டு டே டிப்ஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேவைப்படுற ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மிளகுத்தூள். இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல், ஜுரம் இருக்கிற காலங்களில் நம்ம ஃபுட்டோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இதை அளவாக தான் சேர்த்துக்கணும், நிறையாவும் சேர்த்துக்கக்கூடாது. அடுத்து சுக்குப்பொடி. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே டைமில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அதனால் இந்த ட்ரிங்க் டெய்லி கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுக்குப்பொடியை வாரத்தில் 2-3 நாள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்ற நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்னமன் பவுடர். இது நம்மள பல பேருக்கு தெரியாது. சின்னமன் பவுடரில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. அடுத்து மஞ்சத்தூள். இது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற சளி, இருமலை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அடுத்து பனங்கற்கண்டு. இது பொதுவாக தொண்டைவலி இருக்கிற டைமில் பாலில் கலந்து குடிப்பாங்க. அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. பொதுவாக பாலில் சுகருக்கு பதிலாக இந்த பனங்கற்கண்டு கூட சேர்த்து குடிக்கலாம். அடுத்து 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாலில் நிறைய கால்சியம் இருக்குது. அது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதுக்கு நல்ல சூடாக காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது பசும்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. இந்த பாலை டெய்லி ஒரு வேளை குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்டப் பண்ணும். அதே டைமில் சளி, இருமல் வராமலும் தவிர்க்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இன்க்ரீடியண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு பால் சூடாக இருக்கும் போதே போட்டுருங்க. இல்லைனா அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது. சப்போஸ் கரையிலனா இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. கரைஞ்சிரும். நம்ம ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.